ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் சேஃப்டி ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. 7/8/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கான ரோல்ஸ் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாப் எப்படி இருக்க போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சிஏ முடித்தவங்க, சிஎம்ஏ முடித்தவங்க, ஐசிடபிள்யூ, எம்பிஏ ஃபினான்ஸில் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக டேட்டா மற்றும் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. எம்எஸ் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பார்த்தா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃபீஸர்ஸனுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி மந்த்லி 15,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. கேண்டிடேட் வித் வெஹிக்கிள் மேபி ப்ரிஃபர்ட். ஸோ உங்களுக்கு வாகனம் இருக்குது, 2 வீலர் அந்த மாதிரி வாகனம் இருக்குன்னா ப்ரிஃபர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸனுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பதவிகள் மற்றும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் த அஃபர்மென்ஷன் பொசிஷன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு சப்மிட் த ரெஸ்யூம் அலாங் வித் த காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ரெஸ்யூம் இருக்குது பாருங்கள், நீங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டாக இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் எந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கும், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி 21/8/2024 அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற இருக்கும். எப்படி அனுப்பலாம்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், tnwsafeproject@gmail.com. இதுக்கு நீங்கள் மெயில் மூலமாக அனுப்பலாம். உங்கள் ரெஸ்யூம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே மெயிலுக்கு அனுப்புங்க. அல்லது கேன் பி சென்ட் பை போஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். அல்லது சப்மிட்டட் டைரக்ட்லி டு த ப்ராஜெக்ட் டைரக்டர். ஸோ டேரெக்டாகவும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மெயில் மூலமாக சென்ட் பண்ணுங்கள், அல்லது போஸ்ட் மூலமாக அனுப்புங்க, அல்லது டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷன் ரிசீவ்டு இன்கம்ப்ளீட் ஆர் ஆஃப்டர் த டியூ டேட் வில் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அல்லது டேட்டுக்கு அப்புறம் அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. only shortlisted candidate will be notified and called for interview through email. அதாவது யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் இன்டர்வியூக்கான அனுப்புவோம், நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம், அதுவும் மெயில் மூலமாக தான் அனுப்புவோம்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்கள் மெயிலை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா மெயிலுக்கு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த வேலைப்புக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.